செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் விழுப்புரம் பயணிகள் ரயிலை மறித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். எதற்காக பயணிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? பதிவு செய்யுங்க. உள்ள மதுராந்தக நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் தினசரி காலை ரயில் மூலம் சென்னைக்கு சென்று திரும்பி வருகின்றனர். சென்னை நோக்கி வரும் ரயில்கள் அதிக அளவிலான நிற்பதில்லை எனவும், சென்னைக்கு வேலை செல்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், போதுமான அளவு ரயிலை நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ரயில் பயணிகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடத்தியுள்ளனர். காலை 5:50க்கு முத்துநாத் எக்ஸ்பிரஸ் மதுராந்தகத்தில் நின்று செல்கிறது. அதன் பின்னர் 6:42 மணிக்கு விழுப்புரம் பேசஞ்சர் நின்று செல்லும். 6:42 மணிக்கு வர வேண்டிய விழுப்புரம் பேசஞ்சர் ரயில் 7 மணிக்கு வந்ததால், இதனிடையில் ரயில் இல்லாத காரணத்தால் சென்னை கல்லூரிக்கு செல்லும் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் சரியான மணி அளவில் செல்ல முடியும் என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்று காலை விழுப்புரம் பேசஞ்சர் குறித்த நேரத்துக்கு வரவில்லை என கோரி தாமதமாக வந்த விழுப்புரம் பேசஞ்சர் மற்றும் சென்னையிலிருந்து மதுரை செல்லும் தேஜாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் 2 ரயில்களையும் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் காத்திருந்த 100க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த ரயில்வே துறை அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் ரயில் பயணிகள் மறியலில் ஈடுபட்டதை கைவிட்டனர். பின்னர் விழுப்புரம் பேசஞ்சர் புறப்பட்டு சென்றது. இதனால் ரயில் போக்குவரத்து அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.